நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு ஒதுங்கி போயிட்டு இருக்கேன். எதுக்கு என்ன தேவலாம் சீன்ற? நான் ஒன்னும் சீன்றேனா? என்ன சீன்றதுக்காக சுத்தி இருக்கிற எல்லாரையும் தூண்டி விடுறேன். அன்னைக்கு என் மேல இருக்கிற கோவத்தை என் ஃப்ரெண்டு செல்வத்து மேல சீதாக்காக தான் நானும் பொறுமையா இருந்தேன். அன்னைக்கு உன் ஃப்ரெண்டு கூட வந்தவன் லஞ்சம் கொடுக்க பார்த்தா அப்ப அவன் மேலதான். சரி அப்படியே வச்சுக்கோ. ஆனா அன்னைக்கு ஒரு 3 பேர் உன்னை ரோட்ல போட்டு பொலன்னு பொலந்தானுங்களே, நான் தானே அவங்களை அடிச்சேன். எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. பரவாயில்ல நானும் விட்டேன். ஆனா ஏதோ நான் தான் உன் அடிக்க ஆளான ஃப்ரெண்ட் சீதா கிட்ட சொல்லிருக்கேன். சீதா ரொம்ப பாச வச்சவன் என்ன சொன்னாலும் அவன் நம்பிடுவான். நீ சொன்ன நம்பி இப்ப அவன் என் மேல கோவமா இருக்கிறான். சரி அது கூட எனக்கு பிரச்சனை இல்ல, என் வீட்டு பொண்ணு தானே. ஆனா நீ சொன்னதை நம்பி அவன் மீனா கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிற. இப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனையே பேசாம இருக்காங்க. ஆளை வச்சு அடிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கோல கிடையாது. எனக்கு நியாயம் ஒரு விஷயம் பட்டா நானே நேர்ல வருவேன். உன்னை அடிக்கணும்னு தோணுச்சுன்னா நானே இறங்கி அடிப்பேன். என்ன மிரட்டுறியா? நான் யாருன்னு சொல்றேன். உன்ன மாதிரி எனக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ரைட்னா ரைட், ராங்னா ராங். நம்மகிட்ட எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அந்த குடும்பத்துக்கு நம்ம 2 பேருமே வெளில இருந்து வந்தவங்க தான். நீ சீதாவோட புருஷன். நீ கரெக்டா இருந்தா நான் உன்னையும் என் குடும்பமா தான் பார்க்க போறேன். ஆனா நீ ரொம்ப தப்பா இருக்கிற. என் மேல இருக்கிற கோவத்தை தீர்த்துக்கிறதுக்கு, எனக்கு கெட்ட பேர் வர வைக்கிறதுக்கு நீ குடும்பத்துக்குள்ள சண்டை முட்டி விடுற. எதுக்கு இந்த சகுனி வேலை உனக்கு? அப்ப நான் என்ன பண்ணேன் எதுக்கு பண்ணேன்னு உனக்கு புரிஞ்சிருச்சு. மத்தவங்கள விட நான் உன்னை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ ஊட்டி விடுறியே, இதான் உன் வேலையா? என் மேல இருக்கிற கோவத்துல ஏன் பாசமா இருக்கிற அக்கா தங்கச்சி பிரிக்கிற? அதுதான் படிச்ச எனக்கும் படிக்காத உனக்கும் இருக்கிற வித்தியாசம். எனக்கு மூளை வேலை செய்யாது, கை மட்டும் தான் பேசும். ஆனா எனக்கு போலீஸ் மூளை. எங்க எப்படி அடிச்சா யாரு விழுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வரலனால எனக்கு காப்பாத்திக்க தெரியும். என்ன அடிக்க வந்தவங்க உன் ஆளுங்க இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ தான் அனுப்புனேன்னு ஏன் சொன்ன தெரியுமா? உன் மேல சீதாக்கு வெறுப்பு வரணும் தான். அந்த மாதிரி எனக்கு சத்தம் போடலாம் ரவுடித்தனம் பண்ண தெரியாது. ஆனா புத்தியை யூஸ் பண்ணி எதிரில் இருக்கிறவன காலி பண்ண தெரியும். மேல மரியாதை வச்சிருந்த சீதாவுக்கு வெறுப்பு வர வச்சேன் பாத்தியா? நான் நினைச்சதை செஞ்சிருக்கேன். நானும் ஆம்பளை தான்டா. என்னடா சிரிக்கிற? இல்ல இங்க நான் கோவப்படணும் ஃபீல் பண்ணு எதிர்பார்ப்பேன். ஆனா அந்த சீன்லாம் இல்ல. நான் யாரையும் அனுப்பாமலே அடிக்க ஆள் அனுப்புறேன்னு சொன்னேன்ல. இப்ப நிஜமாவே உன்னை அடிக்கிற ஆளுங்களோட தான் வந்திருக்கிறேன். இப்ப வந்திருக்கிற ஆளுங்களை பார்த்தா எனக்கே பயமா இருக்கும். பாக்குறியா? நீங்க வரல.